इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् श्री गुरुभ्यो नमः। श्रुति सूक्तिमाला 17வது श्लोकम्। तस्मै नमो भवतु यत्र निषीदसीति सर्वं नमस्य मनयातु दिशा महेश अप्योषधीः प्रति नमो वयमामनामः देहीव देहम् अधितिष्ठसि येन सर्वम्। 17வது श्लोकத்துக்கு ஒரு அவதாரிக்கை வைக்கிறார். நனு ஈஸ்வராத் அந்நேஷாம் நமஸ்கார அனர்ஹத்வாத் தத்விஷயோ நமஸ்காரோ வியர்த்தः இத்யத ஆஹ. ஈஸ்வரன் ஒருத்தர் தான் நமஸ்காரத்துக்கு அருகதையுடையவர். ஈஸ்வரனை விட்டா வேற யாருக்கும் நமஸ்காரம் போய் சேராது அப்படின்னு சொன்னால் மற்ற விஷயங்கள் எல்லாம் நமஸ்காரம் பண்றது எதுக்காக? ஆனா நமஸ்காரம் பண்றது நாம இல்ல, ஸ்ருதியே நமஸ்காரம் பண்ணி காமிக்கிறதே, அது எப்படின்னு கேள்வி. இப்ப நீங்க சொன்னது ஈஸ்வரனைத்தான் நமஸ்காரம் பண்ணா வேற யாருக்கும் நமஸ்காரம் வராது அப்படின்னு சொன்னால் வேதமே பல விஷயங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் சொல்லியிருக்கு, அது எப்படி சரியா வரும்னு கேட்டால் அதுக்கு இப்ப பதில் சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. தஸ்மை நமோ பவது யத்ர நிஷீதசீதி. ஒரு மந்திரம் இது. அந்த மந்திரத்துல என்ன சொல்றதுன்னா, எந்த இடத்திலே எதிலே சுவாமியான ஹே மகேஷா, சுவாமி மகேஸ்வரனே நீ இருக்கின்றாயோ அதற்கு நமஸ்காரம். உனக்கு நமஸ்காரம் இல்லை, நீ எதுல இருக்கியோ அந்த வஸ்துக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றது மந்திரம். அப்படி பாக்குறச்ச சுவாமி இல்லாத வஸ்து ஏதாவது இருக்கா உலகத்துல? எதுல சுவாமி இருக்கார் எதுல இல்லை அப்படின்னு சொன்னா எல்லாத்துலயும் இருக்கார். சர்வாந்தர்யாமியா இருக்கிறதுனால எல்லாத்துலயும் இருக்கார். அதனால சர்வம் நமஸ்யம் அனயாது திசா மகேஷ. இந்த ரீதியில பார்த்தா நீ எங்க இருக்கியோ அதுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்ல வந்தாச்சுன்னா அப்புறம் எல்லாத்துக்குமே நமஸ்காரம் பண்ண வேண்டியதுதான். எல்லாமே நமஸ்யம் தான். அப்யோஷதீ பிரதி நமோ வயம் ஆமநாமஹா. அவன் ஆம்நாயம்னா வேதம். வேதத்துல நம்ம எப்படி படிக்கிறோம், வேத மந்திரத்தை படிக்கிறோமே என்ன, அப்யோஷதீ பிரதி நமஹா ஆமநாமஹா. இந்த ஓஷதிகள் செடி கொடிகள் இதுகளுக்கெல்லாம் கூட நம்ம நமஸ்காரம் பண்றோம். நம்ம ஓஷதீபியா அப்படின்னு சொல்லி ஓஷதிகளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்றோம். ஏன் அப்படின்னு கேட்டாக்க எல்லா இடத்துலயும் சுவாமி இருக்க. தேகீவ தேகம் அதிதிஷ்டசி ஏன சர்வம். எப்படி இந்த ஆத்மா இந்த சரீரத்தை நாம உள்ள ஆத்மாவா இருந்துட்டு இந்த சரீரத்துக்கு அதிஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம்னா பிரேரணை பண்ணிட்டு அதை நமக்கு எப்படி உபயோகப்படுத்திக்கணுமோ அப்படி உபயோகப்படுத்திட்டு இருக்கோங்கிறது சரி ஜீவனுக்கு. அதே மாதிரி பரமேஸ்வரனும் பிரபஞ்சம் பூரா அத்தனைக்கும் அந்தர்யாமியாக இருந்துட்டு அது வேலை செய்யறதுக்கு காரணமாக இருந்திருக்கார். அதை தனக்கு வசமாக வச்சுண்டு அது எப்படி செய்யணுமோ வேலை அதுக்கு தகுந்தாவல் பண்ணி வச்சுருக்கார். ஆகையால அவர் எல்லா இடத்துலையும் அந்தர்யாமையாக இருக்கிறதுனாலே அத்தனை பேருக்கும் நமஸ்காரம் சொல்லியிருக்கு. எல்லா உலகத்திலே நமஸ்காரம் பண்றதுக்கு யோக்கியத்தை இல்லாததுன்னே ஒண்ணு கிடையாது. ஏன்னா எதெல்லாம் இருக்கோ எல்லாத்துலயும் சுவாமி உள்ள இருக்க. இதான் இந்த 17வது ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. இதுக்கு அர்த்தம் எழுதுறார். எத்திர அதிஷ்டானி துவம் நிஷீதசி. எந்த ஆதாரத்திலே நீ இருக்கின்றாயோ தஸ்மை அதிஷ்டானாய நமோ பவது. அந்த இடத்துக்கே நமஸ்காரம். அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அத்திர ஸ்ருதி. இதுக்கு ஸ்ருதி. நமஸ்தே அஸ்துவாயதே நமோ ருத்ரபராயதே நமோ எத்திர நிஷீதசி. இங்க எந்த ஆயத்தேனா வரக்கூடிய ருத்ரனுக்கு, பராயத்தே
அப்படின்னு சொன்னா திரும்பி போறவனுக்கு நிஷீதசி, நான் எங்க நீ உட்கார்ந்திருக்கிற ஏ ருத்ரா, வரக்கூடிய உனக்கு நமஸ்காரம், பராயத்தேனா போகக்கூடிய உனக்கு நமஸ்காரம், நிஷீதசினா உட்கார்ந்துட்டு இருக்கிய உட்கார்ந்து எங்க நீங்க பண்றையோ அதுக்கு நமஸ்காரம். போறது வருது எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இங்க நமக்கு எதெல்லாம் போறதோ எதெல்லாம் வருதோ அதுக்குள்ளெல்லாம் சாமி உட்கார்ந்துருக்காரு. சிலது வருது சிலது போறதோ இல்லையோ. அதனால ஆயத்தே நமஹா, வரக்கூடியதுக்கு நமஸ்காரம் பண்றேன், உள்ளுக்குள்ள சுவாமி இருக்கார். போகக்கூடியதுக்கு நமஸ்காரம் பண்றேன், உள்ளுக்குள்ள சுவாமி இருக்காரு அதுக்குள்ள. அதே மாதிரி எத்திர நிஷீதசி, நீ இங்க எல்லா இடத்துலயும் நீ இருக்கிறதுனாலதான் போறவாளுக்கு வரவாளுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்றேன்னு மந்திரம் சொல்லும். எத்திர நிஷீதசி இத்தியேதத்து தந்திரோபாத்தம் திரஷ்டவியம். இந்த ரெண்டு இடத்துலயுமே எத்திர நிஷீதசி, ஆயத்தே பராயத்தே, வரவனுக்கு நமஸ்காரம் ஏன்னா நான் உள்ளுக்குள்ள நிஷீதசி, போறவனுக்கு நமஸ்காரம் ஏன்னு கேட்டா துவம் நிஷீதசி, அந்த போறவனிடத்துல நீ இருக்கு. அப்ப அனயா திசா அனேன நியாயேன து சர்வம் வஸ்து நமஸ்யம் நமஸ்காரார்ஹம். இந்த ரீதியில பார்த்தா எல்லாமே நமஸ்காரம் தான், நமஸ்காரத்துக்கு அருகம் தான். ஏன்னா எல்லாத்துக்குள்ளயும் பரமேஸ்வரன் உட்கார்ந்துருக்கார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். தத்திர உதாரணமாக அப்படின்னு எல்லாத்துக்குமே நமஸ்காரம் நாம சொல்லல, வேதமே சொல்றது. ஓஷதீரபி ஓஷதீஹி பிரதி உத்திஷ்ய நமஹா நமஸ்காரம் வயம் ஆமநாமஹா ப்ரூமஹா. ப்ரூமஹானா ஓஷதிகள் செடி கொடிகள் இருக்கு, அதுகளுக்கு கூட நாம நமஸ்காரம் சொல்றோமேனா நம்ம தனியா சொல்ல, வேத மந்திரம் மூலமா சொல்றோமே. நமோ பிரம்மணே நமோ ஸ்வக்னயே நம பிருத்திவி நம ஓஷதீபியா இத்தியாதி ஸ்ருதௌ தத்தம் நமஸ்காரம் அதீமஹே இத்யர்த்தः. வாக்கியத்துல பிரம்மத்துக்கு நமஸ்காரம், அக்னிக்கு நமஸ்காரம், பிருத்திவிக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு ஓஷதீபியா நமஸ்காரம், அதுல முளைச்சிருக்கக்கூடிய ஓஷதிகளுக்கெல்லாம் நமஸ்காரம்னு சொல்லியிருக்கு. ஆமநாமஹான்னு ஒரு பிரயோகம் பண்ணியிருக்கார். இது ஒரு விசேஷமான பிரயோகம்னு அதுக்கு வியாக்கரணம் காமிக்கிறார். மனா அபியாசே இத்தியஸ்ய பாக்ராதி மனாதேசः. மனானு தாத்து, ஆனா ஆமனதி ஆமனந்தி இப்படியா மனன ஆதேசம் வந்துடும். அதுக்கு ஒரு சூத்திரம் பாக்ராத்மா அப்படின்னு சூத்திரம் இருக்கு. அதனால ஆமநாமஹான்னு அதுக்கு இல்லாட்டு உத்தம புருஷ பகுவச்சனம் ஆமநாமஹான்னு சொல்றது. ஆமா, நமோ வயம் ஆமநாமஹா, வேதத்துல படிக்கிறோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அத்திர ஹேதுமா, எல்லாத்தையும் நமஸ்காரம் பண்றது எப்படி அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்குள்ளயும் அந்தர்யாமியா சுவாமி இருக்காருங்கிறது ஹேத்துவா காமிக்கிறார். தேஹி தேகமிவ ஏன காரணேன விஸ்வம் அதிதிஷ்டதி. எப்படி ஜீவன் இந்த சரீரத்தை நியமனம் பண்ணிட்டு இருக்கானோ, அவன் சொல்லுபடி சரீரம் கேட்டு இருக்கோ, அத போல இந்த பிரபஞ்சத்தையே நியமனம் பண்ணிட்டு இருக்கார் சுவாமி. அதுக்கு பிரமாணம் தசாச்ச பிருகதாரண்யக்கே, பிருகதாரண்யத்திலே மந்திரம் அந்தர்யாமி பிராமணத்துல இந்த மந்திரம் வருது. யஹ் பிருத்திவ்யாம் திஷ்டன் பிருத்திவ்யா அந்தரஹான்னு இருக்கு. பிருத்திவ்யாம் அந்தரஹா தப்பு. யஹ் பிருத்திவ்யாம் திஷ்டன் பிருத்திவ்யா அந்தரஹ யம் பிருத்திவி நவேத யஸ்ய பிருத்திவி சரீரம் யஹ் பிருத்திவீம் அந்தரோ யமயதி ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தஹ. பிருகதாரண்யம் 3ஆம் அத்தியாயம். அந்தர்யாமி பிராமணம். பிருத்திவியில இருக்காரா இவர் அந்தர்யாமியா? பிருத்திவியான் திஷ்டன். பிருத்திவியான் திஷ்டன்னா பிருத்திவிக்கு மேல உட்கார்ந்துருக்காரு, உள்ள உட்கார்ந்துருக்காரு. பிருத்திவியாக அந்தரஹா, பிருத்திவிக்கு மேல இருந்துட்டு பிருத்திவி ஒரே உள்ளையா இருந்துட்டு உள்ள இருந்துட்டு இருக்காரு. அந்தரஹா, பிருத்திவிக்கு தெரியாது இவர் உள்ள இருக்கிறது, இவரை தெரியாது. எம் பிருத்திவி நவேத யஸ்ய பிருத்திவி சரீரம். அந்த அந்தர்யாமி இந்த பிருத்திவியை நியமனம் பண்றதுக்கு தனியாக ஒரு சரீரம் கொண்டவராக இல்லை. சரீரம்னு சொன்னா இந்த பிருத்திவியே சரீரம் அப்படின்னு சொல்லிக்கலாம். யஸ்ய பிருத்திவி சரீரம் யஹ் பிருத்திவி மந்தரோ யமயதி. உள்ளுக்குள்ள ஆத்மாவா இருந்துட்டு பிருத்திவியை இவர் யமன் நியமனம் செய்து கொண்டு இருக்கிறாரோ அவர்தான் உனக்கு ஆத்மா, அவர்தான் எல்லாத்துக்கும் அந்தர்யாமி அமிர்தஹான்னு சொல்றோம். ஆக எல்லாத்துக்குள்ள சுவாமி இருக்காருங்கிறது ஆயிடுச்சு, பிருகதாரண்யத்துல சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் யஹ் காரணானி நிகிலானி தானி காலாத்மயுக்தானி அதிதிஷ்டத்யேகா. இதெல்லாம் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல வருது.
இந்த வாக்கியங்கள்லாம் தனித்தனியா எடுத்துட்டு இருக்கார். எல்லாம் ஒரே சேர்ந்த வாக்குல வரல. காரணானி நிகிலானி தானி காலாத்மயுக்தானி அதிதிஷ்டத்யேகா, இது ஒரு வாக்கியம். யோ யோனிம் யோனிம் அதிதிஷ்டத்யேகோ விஸ்வானி ரூபாணி யோனிஷ்ச சர்வாக, இது இன்னொரு வாக்கியம். சர்வமேதத் விஸ்வம் அதிதிஷ்டத்யேகா குணாம்ஷ்ச சர்வான் விநியோஜயேத்யஹ இத்யாதி ஸ்வேதாஸ்வதரோபனிஷதி. 3 வாக்கியமும் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தை சேர்ந்தது. அதுல என்ன சொல்லியிருக்கார்? ஒண்ணும் இல்லை, இந்த சொன்ன விஷயம்தான். நிகிலானி காரணானி, உலகத்துல எத்தனை காரணங்கள் இருக்கோ அத்தனை காரணத்தையும் இதுதான் பிரேரணம் பண்ணி காரியத்தை உண்டு பண்ண வைக்கிறதான். எது? யஹா, எவர் உள்ள அந்தர்யாமியாக இருந்துட்டு அது மூலமாக காரியத்தை செய்விக்கிறாரோ அவர் அப்படின்னு வருது. விஸ்வானி யோ யோனிம் யோனிமதி திஷ்டத்யேகா விஸ்வானி ரூபாணி யோனிஷ்ச சர்வா, எல்லா யோனிகள்லையும் அவர் அந்தர்யாமியா இருந்துட்டு மேற்கொண்டு காரியங்கள் பார்க்கிறார் அப்படின்னு வருது. சர்வமேதத்து விஸ்வம் அதிதிஷ்டதி, உலகம் பூரா அவர் அந்தர்யாமியா இருந்துட்டு நியமனம் பண்ணிட்டு இருக்கார். குணாம்ச சர்வான், சத்வம் ரஜஸ்தமஸ்ங்கிற குணங்களையும் அவர் தான் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. சர்வான் விநியோஜியா, அந்த குணங்களை வச்சு அவர் பிரகிருதி முஸ்வாம் அதிஷ்டாயன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அதை வச்சுட்டு உலகத்தை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் பண்றார். யோ யோனிம் யோனிம் அதிதிஷ்டத்யேகோ ஏனேதம் பூர்ணம் பஞ்சவிதஞ்ச சர்வம், இது அதர்வசிரஸ்யபி ஸ்ரூயத்தே அப்படின்னா இதுவும் அதுல சேர்ந்ததுதான் போல இருக்கு. அதர்வசிரஸ்ல இது அதர்வசிரஸ் வாக்கியம், இது சேதாச்சதர உபனிஷத்து இல்லை. முன்னாடி சொன்ன மாதிரிதான் அர்த்தம். ஏனேதம் பூர்ணம் பஞ்சவிதம் சர்வம், 5 விதமாக அங்க பிரிச்சிருக்கு போல இருக்கு உலகத்தை. 5 விதமான சகல பிரபஞ்சத்தையும் இந்த பரமேஸ்வரன் வியாபித்து கொண்டிருக்கார். அதனால அப்படி சொல்லப்பட்ட உனக்கு, அதாவது நீ உன்னோட சம்பந்தப்படாத வஸ்து கிடையாது உலகத்துல. ஆக எல்லாத்துக்கும் உள்ள நீ இருக்கிறதுனாலே அந்த வஸ்துக்களுக்கே ஒரு நமஸ்காரம் ஏற்படும். இதே மாதிரி வேற ஒரு புராண வச்சனங்கள் இருக்கிற வாயுவை சம்ஹிதா. சிவேன ஆதிஷ்டிதம் சர்வம் ஜெகதேத சராச்சரம், சரம் அச்சரம் ஸ்தாவர ஜங்கமத்தோடு சேர்த்து இந்த சமஸ்த ஜெகத்தும் சிவன்னாலே அதிஷ்டானம் செய்யப்பட்டிருக்கு, அந்தர்யாமியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கு. சர்வரூபதர சர்வஹா ததா ஜாத்வா நம், எல்லா ரூபத்திலையும் அவர் தான் இருக்கார். எல்லா ரூபத்தையும் தரிச்சுட்டு அவர் இருக்கார். உலகத்துல எதை பார்த்தாலும் அந்த சிவன் தான், சிவன் தான் அந்த ரூபத்துல இருக்காராம். இது தெரிஞ்சாச்சுன்னா அப்புறம் மோகம் வராது. மூர்த்தி ஆத்மபிஹி ததா ததம் விஸ்வம் ஜெகதேத சராச்சரம் ச சிவ சர்வமேவேதம் சுகியாபிஷ்ட மூர்த்திபிஹி. பரமேஸ்வரனுக்கு அஷ்டமூர்த்தின்னு வீடு. உலகத்துல இருக்கிற மூர்த்தி எல்லாமே அவருடைய மூர்த்தி தான். அந்த பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் எஜமானன்னு சொல்லி அஷ்டமூர்த்திகள் சொல்றது. உலகம் பூரா அந்த பஞ்சபூதாத்மகம் தானே, அதை தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லை. ஆக அந்த மூர்த்தியாத்மபிஹி ததம் விஸ்வம், விஸ்வத்தை பிரபஞ்சத்தையே வியாபிச்சுட்டு இருக்கு பரமேஸ்வரனுடைய அந்த மூர்த்திகள். அதனால அந்த சிவஹா சர்வமேவேதம் சுகியாபிஷ்ட மூர்த்திபிஹி, தன்னுடைய அந்த அஷ்டமூர்த்திகளை கொண்டு உலகத்தையே வியாபிச்சுருக்கார். அதிதிஷ்டதி அமேயாத்மா தஸ்மான் சர்வதனுஸ்மிருதா. அவர் சர்வதனுன்னு சப்த பிரயோகம் பண்ணியிருக்கார் போல் இருக்காங்க. அதான் சர்வ சரீரம், எல்லா சரீரத்திலையும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு. அதுக்கு இந்த மாதிரி ஒரு உபபக்தி சொல்லிருக்கு. அமேயாத்மா, அளவுல அடங்காத அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, அபரிச்சின்னமான ஸ்வரூபம், எல்லாத்துக்கும் நியாமகமாக இருந்து கொண்டிருக்கு. அஷ்டமூர்த்தியாத்மனா விஸ்வம் அதிஷ்டாய ஸ்தித சிவஹா, இந்த அஷ்டமூர்த்தின்னு சொன்னோமே, அந்த மூர்த்தி மூலமாக விஸ்வம் அதிஷ்டாய ஸ்திதா சிவா, உலகத்தையே அவர் தாங்கிட்டு இருக்கார். அவர் தான் நியமனம் பண்ணிட்டு இருக்கார். திஷ்டதி சிவஹா பஜஸ்வ சர்வபாவேன ருத்ரம் பரம காரணம். ஆகையாலே அப்பேற்பட்ட அந்த பரமாத்மா அந்த ருத்ரனை சர்வபாவேன பஜஸ்வ, அவரை எல்லா வாச்சா மனசா கர்மனா அவரை பஜனம் செய்யணும். சிவேன ஆதிஷ்டிதம் தஸ்மாத் ஜெகத் ஸ்தாவர ஜங்கமம் ஏவம் ரூபா ஸ்மிருதசம்பு ததா ஜாத்வா நமுக்தி. ஸ்தாவரஜங்கம் ஜெகத்து எல்லாமே அவரால் அதிஷ்டானம் செய்யப்பட்டதாக இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சா அந்த ஞானிக்கு மோகம் வராது.
அதிஷ்டாதா ததோ நித்யா விஜ்ஞேயோ ஜெகத சிவ. சர்வ ஜெகத்துக்கும் பிரேரித்தாவா இருக்கார், நியாமகராக இருக்கிறவர் அந்த ஜிகத் சிவன் தான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்க வேண்டியது. நித்யாதி வாயவீய சம்ஹிதாயாம், வாயு சம்ஹிதையில இதெல்லாம் இருக்கான். தஸ்மாத் சர்வ ஜகத் அதிஷ்டாதிருத்வாத் தது அதிஷ்டானபூதம் சர்வமபி நமஸ்யம் இது சித்தம் பவதி. சர்வ ஜகத்துக்கும் அதிஷ்டாதாவா இருக்கிறதுனாலே அவரால் அதிஷ்டானம் செய்யப்பட்ட ஜகத்து எல்லாமே நமஸ்காரத்துக்கு அருகமாகி விடுறது அப்படின்னு சொன்னா. அனேனைவ நியாயேன, இப்ப எல்லாத்தையும் சொன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ வித்தியாசமான சாமான்கள் இருக்கும், பிராணிகள் கூட இருக்கும், சுத்தியா இருக்கும், ரொம்ப அசுத்தியா இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி, நிகிருஷ்டமாக இருந்தாலும் அதுக்கும் நமஸ்காரார்த்தம் வருதுன்னு அந்த நியாயத்தை கொண்டு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. வேதமே அப்படி சொல்றது. அனேனைவ நியாயேன அத்தியந்தம் நிகிருஷ்டாக ஸ்வாதயோபி. ஸ்வானா நாய், நாய் முதலிய பிராணிகள்லாம் அதெல்லாம் நம்ம ரொம்ப நிகிருஷ்டமா பாக்குறோம். ஆனா அது அந்த பாப பலத்தினால எடுத்த ஒரு ஜென்மாவா இருக்கிறதுனாலே ஸ்வாதயோபி நமஸ்யத்தை ஆசிரிதாக, அதுகளுக்கு கூட நமஸ்காரம் சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. ஏன்? அதுக்குள்ளேயும் பரமாத்மா தானே இருந்துட்டு இருக்கார், சுவாமி தானே அந்தர்யாமியா இருக்கார். அதனாலே அதை சொல்றார். சர்வம் त्वया ஜகத் அதிஷ்டிதமேவ மத்வா ஸ்வானஹ ஸ்ருதௌ நமசிதாஹ பதயஸ்ச தேஷாம் லோகே புனஸ்தவ மகேஸ்வர பக்தியோகாத் ஆரோபிதாக அபி வயம் பகுமான பாத்திரம். சர்வம் त्वया ஜகத் அதிஷ்டிதமேவ மத்வா. ஹே மகேஸ்வரா, ரமேஸ்வரனே, எல்லா ஜெகத்தையும் நீ அந்தர்யாமியா இருந்து நியமனம் பண்ணிட்டு இருக்கேங்கிற காரணத்தினாலதான் அந்த நாய்களுக்கு கூட ஸ்ருதியில நமஸ்காரம் சொல்லிருக்கு. அந்த நாய்களுக்கெல்லாம் ராஜா அதிபதியா இருக்கிற நாய்க்கு அதுக்கும் சேர்த்து நமஸ்காரம் சொல்லிருக்கு. நம்ம ஸ்வபதிபியோ நமஹா அப்படின்னு சொல்லி ஸ்வாக்களுக்கும் நமஸ்காரம், அந்த ஸ்வானங்களுக்கு எல்லாம் பத்தியா இருக்கக்கூடிய அந்த அதுகளுக்கும் நமஸ்காரம் இருக்கு. ஸ்வானஸ்ருது நமசிதாக பதயஸ்ச தேஷாம். அந்த ஸ்வன சுனாம் பதய, சுனாம் பதயே மகா. அது மாத்திரம் இல்லை, இந்த லோகத்திலே பகவான் சிவபக்தி இருக்குங்கிற காரணத்தினாலதான் என்ன கூட இவ்வளவு பெரிய ஸ்தானத்துல உட்காந்து வச்சிருக்காங்க. லோகே புனஸ்தவ மகேஸ்வர பக்தி யோகா. ஹே மகேஸ்வரா, தவ பக்தி யோகா, உன் விஷயத்துல பக்தியை கொண்டவனாக நான் இருக்கிறேங்கிற ஒரே காரணத்தினால்தான் வயம் பகுமான பாத்திரம் ஆரோபிதாக, பெரிய ஒரு மரியாதைக்கு பாத்திரமாக ஆக்கப்பட்டிருக்கோம். அப்படின்னா உன்னுடைய பக்தி என்கிட்ட இருக்கிறதுனால எனக்கு ஏற்பட்ட மரியாதை அப்படின்னு சொன்னால், நீ வாசம் பண்ணக்கூடிய அந்த ஸ்தலத்திற்கு நிச்சயமா மரியாதை இருக்கணும் இல்லையா? ஆகையாலே நமஸ்காரம் ஒன்ன சேர்ந்தது அப்படிங்கிறதுதான் ஸ்ருதிக்கு விவக்ஷிதம். ஒன்ன சேர்ந்ததா இருக்க கண்டுதான் நமஸ்காரார்ஹமான உன்னோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட நமஸ்காரார்ஹமா, நமஸ்காரத்துக்கு அர்ஹமான உன்னோட சம்பந்தப்பட்டதுனாலேயே அதுக்கு நமஸ்காரத்துக்கு ஒரு யோக்கியத்தை ஏற்பட்டு உலகமே நமஸ்காரார்ஹமாக சொல்லப்படுறது, வேதத்துல நமஸ்கரிக்கப்படுறது. ஆக நீரா நமஸ்காரார்ஹங்கிறது சித்தமா இருக்கு. அனேனைவ நியாயேன ராஜ்ய சர்வம் ஜகத் त्वया अधिष्ठितं मत्वा श्वानः तेषां पतयश्च श्रुतौ नमसिताः नमो விஷயாः ஸ்ருதாः इति शेषः. இப்ப சொன்னோமே அந்த விதியில அந்த ரீதியில சர்வ ஜெகத்தும் ஒன்னால வியாபிக்கப்பட்டிருக்கு அந்தர்யாமியாக. அப்படிங்கிற காரணத்தினாலதான் நாய்களும் தேஷாம் பதயஸ்ச, அந்த நாய்களுக்கு எல்லாம் நாய் கூட்டத்துக்கு ஒரு ராஜாவா இருக்கக்கூடிய நாய்களுக்கும் ஸ்ருதியில நமஸ்காரம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருதௌ நமசிதாக நமோ விஷயா ஸ்ருதாக இது சிருஷா. நமசிதாகனா நமஸ்காரம் பண்ண. நமசப்தாத் நமோ வரிவஸ்கித்ரகிச் இது நிஷ்டாயாம் இதி கிருத்தே அதோ லோபே யஸ்ய ஹலஹ இது யலோபே ரூபம். இந்த நமசிதாக அப்படிங்கிற சப்தத்துக்கு ஒரு வியாக்கரணம் சொல்ற, வியாக்கரண பிரக்கிரியை. ஏன்னா இந்த ரூபம் அவ்வளவு பிரசித்தமா இல்லே அப்படிங்கிறதுனாலே
இது எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்றார். இது கெஜந்தமா சூத்திரம், கெச் பிரத்யய விதாயக சூத்திரம், நமோவரிவ சித்திரங்க கியச்சு அப்படின்னு ஒரு சூத்திரம், பாணினி சூத்திரம். இந்த கெச் பிரத்யம் அந்த கெச்சில கியானு பாக்கி இருந்து அதுக்கு மேல நிஷ்டாங்கிறது கிதா பிரத்யம் வச்சு அதுக்கு ஒரு இடாகமம் பண்ணி அப்புறம் கேல உள்ள அகார்த்துக லோபம் பண்ணி எஸ்யஹலாங்கிற சூத்திரத்தினால யகார்த்தையும் லோபம் பண்ணினா நமஸ்தம் தான் பாக்கி இருக்கும். அந்த ஈதாங்கிற சப்தத்தை அதுல பிரத்யத்தை சேர்த்துட்டாக்க நமசீதா அப்படின்னு ரூபம் சித்தமாயிடுறது. இதை இங்க சொல்லிருக்கார். நமஸ்வபியஸ்வபதிபியஸ்ச ஓ நமஹா இது ஸ்ருதி. ஸ்ருதி ருத்ரத்துல வருது. இந்த மாதிரி வாக்களுக்கும் நமஸ்காரம், ஸ்வபதிகளுக்கும் நமஸ்காரம். ததாச்ச உக்தம் மூர்த்தியஷ்டகம் அதிஷ்டாய விபர்த்தி இதஞ்சராச்சரம் ஆத்மத்ரயம் அதிஷ்டாய சிருஷ்டியாதிச்ச கரோதி சஹா. 8 மூர்த்திகள் அஷ்டமூர்த்தியாக இருந்துட்டு அவர் சராச்சரமான சமஸ்த பிரபஞ்சத்தையும் தாங்கிட்டு இருக்கார், தாரணம் பண்ணிட்டு இருக்கார், விபர்த்தி பாலனம் பண்ணிட்டு இருக்கார். ஆத்மத்ரயம் அதிஷ்டாய 3 விதமான ஆத்மாவாக இருந்துட்டு சிருஷ்டியாதி கரோதி. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கிறத பண்றாராம். அதான் பிரம்மா விஷ்ணு ருத்ரங்கிற ரூபத்துல இருந்து இந்த மாதிரி பண்றார். அதோ வைஸ்வரூபேண ஸ்துத்வா தமேவ நமஸ்யம் தரிசேதி. விஸ்வம் உலகமே அவருடைய ரூபமாக இருக்கு அப்படிங்கிற உலகத்துக்கே அதுக்கு நமஸ்காரம் சொல்லி அந்த ருத்ரத்திலே இன்னும் தெரிவிக்கிறது. அவர் ஒருத்தர் தான் நமஸ்காரார்ஹம், அவர் தான் ஒருத்தர் நமஸ்காரத்துக்கு அர்ஹமானவர் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதா. இது ஸ்ரீருத்ர பாஷ்யேக்கு உத்தம். இது அங்க உள்ள வாக்கியம்னு தெரியுது. ஏகத்வித்ரி மலான் சர்வான் சிவ ஏகோ அதிதிஷ்டதி அசிவாத்மகமப்பேதத் சிவேன அதிஷ்டிதம் யதா அருத்ராத்மகமப்பேதத் ருத்ரைர்ஜகத் அதிஷ்டிதம் அண்வந்தாஹி மகாபூமிஹி சதருத்ராத்யதிஷ்டிதா இது வாயவீய சம்ஹிதாயாம். இது வாயவீய சம்ஹிதை அடிக்கடி எடுக்கிறார். 1 மலம் 2 மலம் 3 மலம் எல்லா மலத்தையும் சிவன் ஒருத்தர் தான் நியமனம் பண்ணிட்டு இருக்கார். சிவன் இல்லாத மற்ற ஜகத்தை சிவன் உள்ள அந்தர்யாமியா இருந்து நியமனம் பண்றார். ருத்ரனாக இல்லாத ருத்ரனை காற்றியும் பேராக இருக்கக்கூடிய இந்த ஜெகத்தை அவர் ருத்ரர்கள் மூலமாக அந்த ரூபத்துல இருந்துட்டு நியமனம் பண்றார். அண்வந்தாகி மகாபூமி, இந்த நம்ம பெரிய பூமி பார்க்கிறோமே, இந்த பெரிய பூமியிலேருந்து எடுத்து அந்த சின்ன பரமாணு பரியந்தம் எல்லாமே இந்த ருத்ரனாலே நியமிக்கப்பட்டிருக்கு, நியமனம் செய்யப்பட்டிருக்கு. இது எங்க சொல்லிருக்கு? வாயவீய சம்ஹிதையில சொல்லிருக்கு. தஸ்மாத் சர்வ ஜகத் அதிஷ்டாதிருத்வமேவ ஈஸ்வரஸ்ய சர்வஸ்ருதி புராணேஷு பிரசித்தம். சர்வ ஜகத்துக்கும் அவர் அதிஷ்டாதாவா இருக்கார், வேறக்கரா இருக்கார், ஞாபகரா இருக்காருங்கிறது ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாத்துலயும் அப்படிதான் சொல்லிருக்கு, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு கேள்வி, நானும் ஈஸ்வரஸ்ய சர்வஜகத் அதிஷ்டாதிருத்வம் சாட்சாத்வா பரம்பரையாவா? இந்த ஈஸ்வரன் இருக்காரே சர்வ ஜெகத்தையும் நியமனம் பண்றாருன்னு சொன்னாரு, நேரடியா பண்றாரா இல்ல யாரையாவது வச்சு பண்றாரா, பரம்பரையாவா அப்படின்னு ஒரு சந்தேகம் யாரோ கேட்கிறாங்க. சரி, என்ன தப்பு, நேரடியா பண்ணா பண்ணட்டுமே, இல்ல யாரையாவது இன்னொருத்தர வச்சு பண்ணினா அதனாலயும் என்ன தப்பு அப்படின்னு கேட்டா, நான் ஆத்யா சர்வ ஜெகதாம் ஷரீரத்துவ பிரசங்கா. உலகத்தை நேரடியாக அவர் நியமனம் பண்றாருன்னு சொன்னா உலகம் பூரா அவருக்கு சரீரம் ஆயிடுவான். இதை நியமனம் பண்றதுக்காக அது அவருடைய சரீரமாகணும்னு என்ன விஷயம்னு கேட்டா, யத் சாட்சாத் பிரயத்னவததிஷ்டேயம், பிரயத்னவதிஷ்டேயம்னு இருக்கு தப்பு, பிரயத்னவததிஷ்டேயம் ததேவகி சரீரம். நேரடியாக பிரயத்தனங்கிறது ஆத்ம தர்மம்னு சொல்லியிருக்கா. பிரயத்தனம்ங்கிறது ஆத்மாவை சேர்ந்தது. அந்த பிரயத்தனால சரீரத்துல சேஷ்டாங்கிற கிரியை ஏற்படுது. இப்ப பிரயத்தனவத்தான ஆத்மாவாலே எது நேரடியாக பிரேரணை செய்யப்படுகிறதோ அதுக்குதான் சரீரம். இப்ப மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் சரீரத்தை வச்சு அது மூலமாக நியமனம் பண்ணுவேன். ஆனா சரீரத்தை நேரடியாக அந்தந்த ஆத்மா நியமனம் பண்றது. அதனால நேரடியாக நியமிக்கப்படுறது, நியமனம் செய்யப்படுவது எதுவோ அது சரீரம் அப்படின்னு ஒரு லட்சணத்தை வச்சிருந்தோம்னா,
பரமேஸ்வரனும் இந்த ஜெகத்தை நேரடியாக நியமனம் பண்ணக்கூடியவராக இருக்குமானால் இருப்பாரே ஆனால் இந்த பிரபஞ்சம் கூட அவருடைய சரீரம் சொல்லும்படியா ஆயிடும். அது இல்லைன்னு நினைக்கிறான். நாபி த்விதீயா பரம்பரையா அதிஷ்டானம் பண்றாருன்னு வச்சுப்போமேன்னா அதுவும் இல்லை. சாட்சாத் அதிஷ்டானத்வாரா கலு பரம்பரையா அதிஷ்டானம் தசைவ அபாவாத் ததபாவாத் ததபாவஹா இது சேத். சாட்சாத் அதிஷ்டானங்கிறது நேரடியான ஒரு சரீரம். அந்த சரீரத்தை வச்சுட்டு தானே மற்றதெல்லாம் பரம்பரையா அதிஷ்டானம் பண்ணணும். இந்த சரீரமே இல்லைன்னு சொல்லிட்டா இவருக்கு எப்படி பரம்பரையா அதிஷ்டானம் வரும்? ஆக இவர் அதிஷ்டாதான்னு சொல்ல முடியாது போல இருக்கே. நேரடியாகவும் சொல்ல முடியல, பரம்பரையாகவும் சொல்ல முடியல, சரீரம் இல்லாததுனாலே அப்படின்னு. இந்த கேள்விக்கு பதில் சொல்றார். இதிச்சேன்னா சாட்சாத் அதிஷ்டேயத்வே யதி शरीरत्वम् आपद्यते यदि शरीरत्वम् आपद्यते तत् किं नाम? निदर्शने சாட்சாத் பிரயத்திரவத்தனால எது அதிஷ்டானம் செய்யப்படுறதோ அது சரீரம். உலகத்தை அவர் நேரடியாக நியமனம் பண்ணினால் அந்த உலகமே அவருக்கு சரீரம் ஆயிடும் அப்படின்னு சொன்னியே, அது என்னது? என்னப்பா சொல்ற? என்னது அது? சரீரத்துவம் எப்படி வரும்? சாட்சாத் பிரயத்திரவதிஷ்டேயத்வஞ்சேத், இதுதான் சரீரத்துவம். அந்த சரீரத்துவங்கிறது என்னன்னு கேட்கிறார். சாட்சாத் பிரயத்னவதிஷ்டேயத்துவம் சரீரத்துவம் இது சேத், இதுதான் சரீரத்துவம். நேரடியாக ஒரு ஆத்மாவால எது நியமனம் செய்யப்படுகிறதோ அது சரீரம் அப்படின்னு சொன்னால் தது இஷ்யத்தே ஏவ, உலகத்தை அவர் நியமனம் பண்றார், நேரடியா பண்றார், அதனால அது சரீரம் ஆயிடும் அவருக்கு சொன்னா ஆட்டுமே தானே. அதனால அத்தக அந்தியம் ந பிரசஞ்சகம், பரம்பரையா உலகத்தை அவர் நியமனம் பண்றதுனாலே அதனால சரீரம் சொல்லிட்டா ஒன்றும் பெருசான அர்த்தம் இல்லை அப்படின்னு. இந்திரியார்த்தத்துவஞ்சேத் ததப்பாரம், சரீரத்துவங்கிறது இந்திரியார்த்தத்துவம்னு இருக்கு. இந்திரிய ஆசிரிய ஜேஷ்டேந்திரியார்த்தாசிரய சரீரம்னு நியாயசூத்திரம் இருக்கு. இந்திரியங்கள் அதனுடைய விஷயங்கள் இதுக்கெல்லாம் ஆசிரியமாக இருப்பது சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்திரியங்கள் எதுல இருக்கோ அது சரீரம். ஈஸ்வரனுடைய சரீரமா இந்திரியார்த்தம் அப்படின்னு சொன்னால், அதான் இந்திரியத்துக்கு ஆசிரியமா இருக்கக்கூடியதுன்னு சொன்னா அப்ப யாந்துருமீன்னா இந்த தூஷம் சாரம் உள்ளதாக இல்லை. ததவச்சின்ன பிரயத்னோத்பத்தோ ததவச்சின்ன பிரதிஹேதுத்வாரா ஹி இந்திரியாணாம் உபயோகா. இந்திரியங்கள் எதுக்கு நமக்கு? சரீரம் வேணும். சரி, சரீரத்துல இந்திரியங்கள்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா, தத்தத் அவச்சின்னமான பிரதேசத்திலே சைத்தன்ய பிரதேசத்துல பிரயத்தனா இச்சா காமம் ஞானம் எல்லாம் உண்டாகணும். அதுக்காகத்தான் அந்த நியமனம் பண்றதுக்கு இந்திரியங்கள்லாம் தேவைப்படுறது. ஒரு இந்த ஞானம் இந்த கட்டம் பக்கத்துல இருக்கு, நான் கண்ணை திறந்தேன் அதனால எனக்கு தெரியுது, நான் கண்ணை திறந்ததுனாலேயே அந்த கட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சு விடுறதுன்னு சொல்லப்படாதான். எனக்கு மாத்திரம் அது தெரியணும், மற்றவா கண்ணு திறக்கும் போது அவளுக்கு தெரியணும் அப்படின்னு அவளுக்கு அவ ஞானம் தனித்தனியா வருது. இதான் பிரதிகிரம வியவஸ்தைன்னு சொல்லுவான். அந்த மாதிரி வியவஸ்தை சொல்றதுக்கு இந்திரியங்கள்லாம் உபயோகிக்கும். யாருடைய இந்திரியத்தினால இந்த ஞானம் வந்தது? இவனுடைய இந்திரியத்தினாலே, அப்புறம் அவனுக்கு தான் வந்தது அப்படின்னு நியமனம் பண்ணுவான். அனவச்சின்ன பிரயத்தனே இயம் நியம விசேஷ கலனா இது சர்வம் அதிசுந்தரம். அதனால ஒரு அனவச்சின்னமா ஒரு சரீரம் இல்லை, அது பாடு வியாபகமா அவச்சின்னமா இருக்கு, சர்வகமா இருக்குன்னு சொன்னா அப்ப இந்த வியவஸ்தை பண்ண முடியாது. இவனுக்கு தான் ஞானம் வந்தது அவனுக்கு வரல அப்படின்னு சொல்றதுக்கு இடமில்லாத போலும் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா. நான் எத்தனை மனசம்பந்தே ஸ்ருதிரஸ்தி தத்திர ததா அஸ்து. தான் நேரடியா ஸ்ருதியிலேயே நமஸ்காரம் சொல்லி இருந்ததுன்னா அது இருக்கட்டும், நான் வேண்டாங்கல. எத்தனை ந சா தத்திரகம் நமஸ்தே, இப்ப உலகத்தையே நமஸ்காரம் பண்ணாங்களே. ஆனா சிலத்தானே ருத்ரத்துல நமஸ்காரத்துக்கு பாத்திரமாக சொல்லப்பட்டிருக்கு. இல்ல உலகம் போற அதை சொல்லாத எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டா, அத ஆஹ லோகே இது லோகே புனஸ்தவ மகேஸ்வர பக்தி யோகாத் ஆரோபிதா அப்படி வயம் பகவான பாப்தம். எல்லாமே தான் அது உபலட்சணமா வச்சுக்கணும். என்னை பத்தி ருத்ரத்துல சொல்லல, நமஸ்காரம் பண்ண சொல்லலையே அப்படின்னு கேட்டா அதுக்காக கவலைப்படுவான்னா
உன்னுடைய பக்தி இருக்கிறதுனாலே எனக்கே ஆரோபிதமாக இந்த மாதிரி நமஸ்கார பாத்திரத்தும் ஒரு பகுமான அர்ஹத்துவம் வந்திருக்குன்னு சொன்னா